உங்கள் ஓட்டு விஜய் டிவிகே. 2026ல என்ன யார் வந்தா நல்லா இருக்கும்? விஜய் தான். டிவிகே போறதுதான். எனக்கு வந்து டிவிகே தான் நானும் சொல்லுவேன். 2027 முதலமைச்சர் டிவிகே தான். 2026 லட்சத்துல போறாங்க. கைஸ், இதுல ஒரு முக்கியமான விஷயம் கவனிச்சிங்களா? இந்தாட்டு பாத்தீங்கன்னா டிஎம்கே, இந்தாட்டு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே. வீடியோ உங்களுக்கு பெரும்பாலும் நன்றாக போகணும். அன்பழகன் வந்து மினிஸ்டரா இருக்கிறாரு, 25 வருஷமா இருக்கிறாரு. என்னப்பா செஞ்சுக்கிறாரு? கைஸ், குளிச்சு முடிச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ போய் விளாக் எடுக்கிறது தான். இன்னைக்கு என்னதான் பண்ண போறோம்னு எனக்கே தெரியல. அப்புறமா வெல்கம் டு டிகே குட்டி விளாக்ஸ். கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 2026 வந்து யாருக்கு என்னென்ன அபிப்பிராயங்களுக்கு வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நம்ம கூட வந்து எக்ஸோ கார்த்திக் மலையன் எல்லாம் வந்து கலந்துருக்காங்க. நம்ம கூட நம்ம காய்கறி எல்லாம் கலந்துருக்காங்க. 2026ல வந்து எல்லாரும் நல்லா இருக்கலாம். ஏன்னா சொல்றது அதான் நல்ல கொள்கைக்கு வந்து பாடுபடலாம். யாரும் ஏமாத்துறது, பித்தலாட்டம் பண்றது, இந்த அதாவது இந்த கஞ்சா, இந்த தண்ணி, இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். 2026ல வந்து நீங்க யாருக்கு வந்து ஓட்டு போடுவீங்க? அதுதான் நாங்களும் வந்து எல்லாருக்கிட்டே கேட்கணும். இப்ப இருக்கிற முதலமைச்சர் நல்லா தானே பண்றாங்க? நல்லாதான் பண்றாங்க. இப்ப நீங்க வந்து எது மாறினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன மாறினதுக்கு 1000 கொள்கை இருக்குது. நாம சொல்ற மாதிரி மாறுறதுக்காகதா? ஆமா, மாற முடியாது. மக்கள் வந்து மாத்தணும். மக்கள் தான் மகமான தீர்ப்பு வந்து இருக்குது. ஏன்னா மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். மக்கள்னாலதான் முடியும். ஏன்னா அரசாங்கமே மக்கள் தான். ஏன்னா விவசாயத்துக்கான நல்ல திட்டங்கள் வந்து தந்து கொடுத்துருவ முதலமைச்சர் தான். ஏன்னா ஸ்டாலின் என்ன சொல்றது, இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம், இல்லம் தேடி ரேஷன் கார்டு, நிறைய வந்து சமத்துவம் அதெல்லாம் இருக்குதப்பா. என்ன அன்புடன் அழைக்கிறோம். தேங்க்யூ கைஸ். இப்ப அண்ணா வந்து 2026 பத்தியும் அப்புறமா இத்தனை வருஷமா வந்து கட்சி எப்படி நடக்குதுன்னு பத்தியும் சொன்னாரு. இதே மாதிரி வந்து நிறைய பேர் கேட்கலாம். கேட்டு வந்து 2026ல எப்படி மாறணும், இல்ல இப்ப எது மாறி இருக்குதுன்ட்டு எல்லாம் கேட்டு கண்டினியூ பண்ணலாம். பை பை. பாலக்கோடு சட்டமன்றத்தை பத்தி சும்மா பேருக்கு எம்எல்ஏ வராரு, 1000 ரூபாய் பணம் தராரு, ஓட்டு போடுங்க, இதுதான் நம்ம சொல்றாங்க. இதனை செஞ்சுக்கிறாரா? இது வரைக்கும் ஹிஸ்டரியிலே இல்ல. முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பின்னால பாரு, எங்க ஏரியால 24 ஊர் எழுந்துருச்சு. அதனால 2026 அவரே முதல்வர். அவரை விட்ட யாரும் ஆளே கிடையாது. எடப்பாடியும் சும்மா, விஜயும் சும்மா தாக்கலாம். நான் திமுக தான், எனக்கு திமுக தான், திமுக தான், அதெல்லாம் தப்பு. அவரெல்லாம் பேசக்கூடாது. இருக்கிறது மட்டும் தான் பேசணும். இன்னைக்கு விவசாயத்துக்கு செலுகையே வந்து என்ன, கரண்ட் 24 மணி நேரம். நம்மளுக்கு ஒரு அடிப்படை வசதி, நல்ல தார் ரோடு, சிசி ரோடு, சுகாதாரம், கொசு தொல்லை, ட்ரைனேஜ், இன்னைக்கு நம்ம மனுஷனுக்கு தேவை வந்து நம்மளுக்கு உரிமையே வந்து அதுதான். நான் வந்து தமிழ்நாடே வந்து மீட்ரோன்னு சொல்லி உருவாக்குறாரு முதலமைச்சர் ஸ்டாலின். ஏன்னா இன்னைக்கு பாஜக மேல வந்து இருக்கிறது மோடி அரசு எதுவுமே இல்லை. எல்லா இடத்துல உத்தரப்பிரதேசல 10,000 20,000 கொடுத்துக்கிறோம் ரேஷன் கார்டுக்கு. நம்மளுக்கு 15 லட்சம் தரணும் ஜீரோ பேலன்ஸ்ல. என்ன கொடுத்துருக்கணும்? நம்ம தான் இருக்கிற பேங்க்ல போடுற பணமே காணாம போகுது. நம்ம பேங்க்ல போதா இல்லையா? அந்த மாதிரி நிறைய அடிப்படை உரிமைகள் எல்லாம் இருக்குது, சில பேருக்கு தெரியாது. தளபதியார் அவங்க அப்பா என்ன சொன்னாரு, கருணாநிதி, முத்துவேல் கருணாநிதி 2011ல நான் வந்தா முதல் கையெழுத்து போடுறேன், டாஸ்மாவே ஒழிச்சிடான்னா. டாஸ்மா ஒழிச்சா ஆவாது. அம்மா என்ன சொன்னாங்க, நான் படிப்படியா வந்து பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. படிப்படியா தான் பண்ணணும். ஒரே முறை வந்து திருடனை வந்து திருத்த முடியாது. இன்னைக்கு காலகட்டமே அதுதான். அதனால அரசாங்கத்துல இன்னைக்கு வந்து நிறைய சலுகை இருக்குது. ஏன்னா பெண்களுக்கு இலவச மருத்துவம், காப்பீடு, பசங்களுக்கு வந்து ஊக்கத்தொகை, நான் புதல்வன் திட்டம், ஏன்னா நிறைய திட்டங்கள் இருக்குதப்பா.
அது வந்து திமுக அரசு. அதுதான் காரணம். 2026 மறுபடியும் சொல்றேன், நல்லாட்சியோட தளபதி ஏறணும். அது உண்மை, எல்லாருக்கும் தெரியும். எங்க வேணும் பூரா நான் யாரு வந்தாலும் இப்படிதான் பேசுவேன். என்ன சொல்றது, நான் யாருக்கெல்லாம் பேசுவேன். நீங்க நல்ல கருத்து தான் பேசுனீங்க. சொல்றேன், விஜய்ன்றான், அன்புமணி ராமதாசுன்றான், என்னத்தை பண்ணிக்கிறான். அன்பழகன் வந்து மினிஸ்டரா இருக்கிறாரு, 25 வருஷமா இருக்கிறாரு, என்னப்பா செஞ்சுக்கிறாரு. டார்லிங்ஸ், இப்ப வந்து ஒரு அண்ணா கிட்ட கேட்டாச்சு. அவரும் வந்து அவருக்கு தெரிஞ்ச கருத்தெல்லாம் சொன்னாரு. 2026 பத்தியும் எலெக்ஷனை பத்தி எல்லாம் சொன்னாரு. இப்ப வந்து நம்ம இன்னும் சில பேர்கிட்ட வந்து 2026 பத்தி கேட்டு வந்து பேசலாம். இப்ப வந்து நம்ம அவர்கிட்ட இருந்து 2000 பத்தி கருத்தெல்லாம் கேட்டீங்க. இப்ப வந்து நம்மளோட டீம் மெம்பர்ஸ் மலையன், எக்ஸோ கார்த்திக் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்கள பத்தி அவங்கள இன்டர்வியூ பண்ணிடலாம். சொல்லுங்க மலையன், உங்க பேர் என்ன? என்ன எங்க ஹிஸ்டரி வந்து சொல்ல வேணாம். நம்ம வந்து நிறைய கனவோட இருக்கோம். அது வந்து நம்ம வந்து கஷ்டத்துல இருந்தா படிப்படியா முன்னேறது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இருந்தே கஷ்டப்பட்ட ஃபேமிலி. அதனால இப்போ வந்து நம்ம படிப்படியா வீடியோ பண்ணி முன்னேறலான்னு இருக்கோம். அது கூட இப்போ நாங்களும் உங்க கூட ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ எதை பத்தி இந்த கருத்தை நம்ம வீடியோ எடுக்க போறீங்க? இப்போ வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல நல்ல கண்டென்ட், நல்ல நல்ல விஷயம் வந்து சேரணுன்றதுக்கோசரம் தான் இந்த வீடியோ நம்ம எடுக்க போறோம். ஓகே ஜி, நீங்க 2026 லட்சத்துல என்னாச்சு இது இவங்க எடுக்கல. கோழி வந்து எப்படி சண்டைக்கு தயாராகுது? எல்லாரும் கொஞ்சம் தயங்குறாங்க. ஒண்ணு நல்லது பண்ணானா பேசுங்க. நல்லது பண்றாங்க. 100 போலீஸ் யாருன்னா இருந்தாங்க, கோழி சண்டை விடுறாங்க. டார்லிங்ஸ், இப்ப வந்து நம்ம ஏரியால வந்து மேல வந்து கேட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்குவாடோட நம்ம பசங்களோட வந்து கீழே போயிட்டு வீதியில வந்து பெரிய ஆளுங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்க கிட்ட வந்து கேட்கலாம் 2025 இது 25 பத்தியும் 26 பத்தியும். கைஸ், இதுல ஒரு முக்கியமான விஷயம் கவனிச்சிங்களா? இந்தாட்டு பாத்தீங்கன்னா டிஎம்கே, இந்தாட்டு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே, சென்டர்ல வந்து ஒண்ணுமே இல்லை. நண்பர்களே, இப்ப வந்து இளைஞர்கள் கிட்ட வந்திருக்கீங்க. இளைஞர்கள் வந்து என்ன கருத்து சொல்ல போறாங்க? பொங்கல் வரப்போகுது, பொங்கல்ல இருந்து உங்களோட திட்டம் என்ன? உங்களோட டீம் பேர் என்ன? டீம் பேர் வந்து ஜாக்ஸ்பரோ. ஓகே, மைக் கொஞ்சம் பக்கம் வச்சு பேசுங்க. என்னன்னா கொஞ்சம் பிடிச்சா பின்னாடி வர்றதுல அவ்வளவுதான். கங்க்ராச்சுலேஷன்ஸ். வீடியோ உங்களது மேம்பாலும் பெரும்பாலும் நன்றாக போகணும். நன்றாக போகணும்ல. ஒரு ஹலோ, அது மைக் ஆன்ல இருக்கா? வந்து உங்ககிட்ட வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம். அப்படியே உட்காருங்க, அப்படியே என்ன மைக்கெல்லாம் வைக்கிறா? டேய், சும்மா ட்ரைனிங் எடுக்கலான்ட்டு சொல்றாமா மோகன். 26 வந்து ஆட்சி எப்படி மாறினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஆட்சி மாறினால இல்ல, மாறுது. உங்கள் ஓட்டு விஜய் டிவிகே. அப்ப உங்க ஓட்டு வந்து டிவிகேன்னு சொல்றீங்க? என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு இன்னும் அதுக்காகவே ஓட் ஐடி கூட இருக்காதுக்குறேன். இன்னைக்கு தான் அப்ளை பண்றேன். போய் அப்ளை பண்ணி வந்தா ஃபர்ஸ்ட் ஓட்டு விஜய்க்கு தான். நல்லா இருக்கு. யாரு ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்றது வந்து எனக்கு வந்து டிவிக்கே தான், நானும் சொல்லுவேன். டிவிகே தான். ஆமாங்க. இப்ப மேம்பாலம் வந்து இளைஞர்களுக்கு வந்து டிவிகே வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால ஃபேன்ஸ்னால சொல்றீங்களா, நல்லது பண்ணுவாருன்றதுனால? ஒரு மாற்றம் தேவை நமக்கு வந்து. ஓகே ஓகே, அதனால தான் சொல்றேன். ஓகே, நன்றிங்க. மேம்பாலம் நீங்க எந்த மேம்பாலமா இல்ல? மேம்பாலம்னா சரி விடுங்க. மேம்பாலம் பெரும்பாலம் ஏதோ ஒண்ணு வர்றது புதுசா ட்ரைனிங் எடுக்கிறதுனால. நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து நீங்க போறதாவே நிச்சயம் போயிட்டு. தினகர் அவர்களே, உங்களுக்கு வந்து ஏஜ் இப்ப எவ்வளவு ஆகுது? 15 ஆகுதா? சரிங்க. நீங்க வந்து இவ்வளவு இளைஞர்களா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த கட்சி பத்தி எதனா தெரியுமா? யார என்னென்ன கட்சி இருக்கு? டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே. ஓகே, இதெல்லாம் இருக்கு. ஓகே ஓகே. இப்ப வந்து நீங்க உங்களுக்கு ஏஜ் ஆகி ஓட்டு போடணும்னு நினைச்சீங்கன்னா யாருக்கு போடுவீங்க? டிவிகே தான். டிவிகே தாமா? எதனால டிவிகே போடணும்னு நினைக்கிறீங்க நீங்க? பல பேரு அவங்களுக்கு பிடிச்சது போடுவாங்க, பாதி பேரு கட்சியை நினைச்சு போடுவாங்க. ஆனா நாங்க வந்து ரசிகரா நினைச்சு போடுறோம். ரசிகரா? அவரு இப்ப டிவிகேக்கு போட்டா ஏதாவது
சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய வாழ்க்கை? இந்த வாட்டி 2027 முதலமைச்சர் டிவிகே தான். ஓஹோ, சரிங்க. இவ்வளவு நேரம் பேட்டி கொடுத்ததுக்கு நன்றி, தேங்க்யூ. டார்லிங்ஸ், இளைஞர்கள்கிட்ட எல்லாம் கேட்டீங்க வந்து 2026ல வந்து எந்த மாதிரி கட்சி மாறினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்? அங்க வந்து டிவிகே மாதிரி மாறினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டிவிகே. ஆமா, டிவிகே. இப்போ ஓட்டு வந்து டிஎம்கே தான், ஏடிஎம்கேக்கா டிவிகேக்கா எதுக்கு போடுறீங்க? டிவிகே போடுறது தான். டிவிகேக்கு தான். ஆனா எதனால அதெல்லாம் தெரியுமா? கட்சி இது வாழ்க்கை மாறுமா, ஏதாவது மாத்துவாரான்னு எதனா தெரியுமா? மாத்துவார், கன்ஃபார்ம் மாத்துவார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை டியர் ஆல் டார்லிங்ஸ். இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் வந்து தேங்க்யூ. யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து ஒரு லவ் சீரீஸ் இல்லை, லவ் விளாக் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது. அது ஒரு மாதிரி ஃபன்னாக நான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்து அப்படியே பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆல் போடுங்க. வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.